தவேக தலைவர் விஜய் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த தொகுதியில களமிறங்குவார் அப்படிங்கிற கேள்விகள் எழுந்த நிலையில தற்போது அவர் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில களமிறங்குவார் அப்படின்னு சொல்லப்படுது. திருச்சியின் அடையாளமான மலைக்கோட்டையை உள்ளடக்கியது திருச்சி கிழக்கு தொகுதி. 2008 தொகுதி மறுசீரமைப்பு பண்ணும்போது திருச்சி கிழக்கு மற்றும் திருச்சி மேற்கு தொகுதி உருவானது. இந்த 2 தொகுதியும் அதுக்கு முன்னாடி திருச்சி 1 என்றே அழைக்கப்பட்டு வந்தது. இந்த தொகுதியில மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோவில் போலவே செயின்ட் ஜோசப் சர்ச், நத்தர்ஷா பள்ளிவாசலும் திருச்சியோட முக்கிய வழிபாட்டு தலங்களா பார்க்கப்படுது. திருச்சியை பொறுத்த வரைக்கும் அது திமுகவோட கோட்டை. திமுகவே அதிக முறை வின் பண்ணிருக்கு. தொகுதி மறுசீரமைப்பு நடந்த பிறகு திருச்சி மேற்கு தொகுதியை 2 முறை திமுக கைப்பற்றினாலும் திருச்சி கிழக்குல 2011, 2016 2 முறையும் திமுக தோல்வியடைந்தது. 2 முறையும் இங்க வாகை சுடுனது அதிமுக தான். 2021 இனிகோ இருதயராஜா திமுகவினர் எதிர்ப்புகளை மீறி களமிறக்கியது திமுக தலைமை. 2016 காங்கிரஸ் இங்கு களம் கண்ட நிலையில 2021 திமுக கூட்டணியில இருந்த கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கத்தை நடத்தி வந்த இனிகோ இருதயராஜுக்கு இந்த தொகுதி கொடுக்கப்பட்டது. தோராயமா 54,000 வாக்குகள் வித்தியாசத்துல இந்த தொகுதியை கைப்பற்றினார் இனிகோ. 2026 பொறுத்த வரைக்கும் திமுக சார்பா மீண்டும் இவரே களமிறங்குவார் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல திமுகவில் இருக்கக்கூடிய ஐயுஎம்எலும் திருச்சி கிழக்கு தொகுதியை கேட்டு வருது. கடந்த முறை அன்பில் மகேஷ் ஆதரவாளர்கள் திருச்சி கிழக்கு தொகுதியை அன்பில் மகேஷ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை விடுத்த நிலையில இனிகோ இருதயராஜுக்கு வாய்ப்பு கொடுத்தது திமுக தலைமை. திருச்சி கிழக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் கணிசமா கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய தொகுதி. கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லாம முஸ்லிம் வாக்குகள், பட்டியலின சமூக வாக்குகள் கணிசமா இருக்கிறதுனால திமுகவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை கட்சிகள் தான் இந்த தொகுதிக்கு குறிவைக்கிறாங்க. இந்த நிலையில தவேக தலைவர் விஜய் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில களமிறங்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. விஜய் எங்கு களமிறங்கலாம் என அவருடைய தேர்தல் வியூக நிறுவனங்கள் நடத்தின ஆய்வுல சென்னை, சேலம், திருச்சி இந்த நகரங்கள்ல ஏதாவது ஒரு தொகுதியை விஜய் தேர்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல கொங்கு தொகுதியிலையும் அவர் முயற்சி பண்ணலாம் அப்படின்னு ஆலோசனை சொல்லப்பட்ட நிலையில முதற்கட்டமா திருச்சி கிழக்கு தொகுதி சரியான தேர்வு என விஜய் தரப்பு முடிவு பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. முக்கியமா கிறிஸ்தவர்கள் வாக்குகள் அதிகம் இருக்கக்கூடிய தொகுதி, முழுக்க முழுக்க நகர்ப்புற தொகுதி. எனவே மற்ற நகரங்களை விட மைய பகுதியான திருச்சியில களமிறங்க விஜய் விருப்பப்படுறார் அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை திருச்சியிலிருந்து தொடங்கி உள்ளார் விஜய் அப்படின்னு சொல்றாங்க. முழுக்க முழுக்க நகர்ப்புற தொகுதியா இருக்கக்கூடிய திருச்சி கிழக்குல ரசிகர் பட்டாளம் அதிகம் அப்படிங்கறதுனாலையும் நகர்ப்புறத்துல பிரச்சாரம் எளிது அப்படிங்கறதுனாலையும் அந்த தொகுதியை விஜய் தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. திருச்சி கிழக்கு தொகுதியில தவேக சார்பா யார் வேட்பாளரா நிறுத்தப்பட்டாலும் வாக்குகளை அள்ளலாம் அப்படின்னு விஜய்க்கு ரிப்போர்ட் போன நிலையில தான் தாமே திருச்சி கிழக்குல களமிறங்கலாம் அப்படிங்கிற முடிவை விஜய் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை திருச்சி கிழக்கு இல்ல அப்படிங்கிற பட்சத்துல திமுக, அதிமுகவின் கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய சிறுபான்மை மற்றும் பட்டியலின சமூக வாக்குகள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில விஜய் களமிறங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படியான தொகுதிகள் எது அப்படிங்கறத அடுத்தடுத்த பதிவுகள்ல பார்க்கலாம்.